கேள்வி எண் 1. ஒளியே, நீ யார், ஞாயிறின் மகளா என்று கேட்டவர் யார்? ஏ. கண்ணதாசன், பி. கவிமணி, சி. பாரதிதாசன், டி. பாரதியார். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. பாரதியார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன், மகாகவி என்றும் அழைக்கப்படுகிறார். கேள்வி எண் 2. பஞ்ச பாண்டவர்களுள் பாஞ்சாலிக்கு மிகவும் பிடித்தவர் யார்? ஏ. அர்ஜுனன், பி. தர்மன், சி. பீமன், டி. சகாதேவன். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் சி. பீமன். பீமன் அல்லது பீமன் அல்லது பீமசேனன் மகாபாரதத்தில் வரும் பாண்டு மற்றும் குந்தி ஆகியோரின் மகன் ஆவார். இவர் வாயு பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்தவர். இவர் மிகுந்த வலிமையுடையவர். மகாபாரதத்தில் பெரும் பலசாலியாக இவர் காணப்படுகின்றார். கேள்வி எண் 3. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் என தமிழை புகழ்ந்து பாடியவர் யார்? ஏ. பாரதிதாசன், பி. பாரதியார், சி. கம்பர், டி. ஔவையார். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ. பாரதிதாசன். தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய இவர் சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். புரட்சி கவிஞர் என்று பாவேந்தர் என்றும் பரவலாக அழைக்கப்படுபவர். இவர் குயில் என்னும் ஒரு திங்களிதழை நடத்தி வந்தார். கேள்வி எண் 4. கோயிலில் ஓதும் பணிக்கு கொடுக்கும் இனாமிற்கு பெயர் என்ன? ஏ. அத்தியானம், பி. பட்டு விருத்தி, சி. விருத்தி, டி. கைராட்டி. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ. அத்தியானம். தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக ஓதுபவர்கள் பணிநியம் செய்யப்படுவர். கேள்வி எண் 5. அஞ்சன குடுவை என்பது என்ன? ஏ. சோப்பு டப்பா, பி. கடுகு டப்பா, சி. கண்மை டப்பா, டி. வெற்றிலை பெட்டி. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் சி. கண்மை டப்பா. 3 நாட்களுக்கு ஒரு முறை கண் மையிடுதல் வேண்டும் என சித்தர் நூல்கள் கூறுகின்றன. கண்மையிடும் பழக்கம் அக்காலத்தில் ஆண்களுக்கும் இருந்தது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கண்மையிடக்கூடாது. கேள்வி எண் 6. தேவ குசுமம் என்ன பூ? ஏ. கனகாம்பரம், பி. மல்லிகை, சி. செவ்வந்தி, டி. சங்குப்பூ. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. சங்குப்பூ. சங்குப்பூ செடியின் மருத்துவ பயன்கள்: இதனுடைய இலையை சாறு எடுத்து இஞ்சி சாறு சம அளவு சேர்த்து குறைந்த அளவு கொடுக்க நுரையீரல் பாதை சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். இளைப்பு நோய் குணமாகும். இதனுடைய வேரை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை குடித்து வந்தால் சிறுநீர் நன்றாக பெருக்கும். கேள்வி எண் 7. பூர்ண கும்பமேளா எந்த ஊரில் புகழ்பெற்றது? ஏ. ஹைதராபாத், பி. அலகாபாத், சி. கும்பகோணம், டி. ஹரித்வார். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி. அலகாபாத். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் கும்பமேளா முழு கும்பமேளா அல்லது பூர்ண கும்பமேளா எனப்படும். மற்ற இடங்களில் நடைபெறும் கும்பமேளாவை விட இது புகழ் பெற்றது.
கேள்வி எண் 8. கொடிமாடச் செங்குன்றூர் எனும் தலம் எங்குள்ளது? ஏ. காஞ்சிபுரம், பி. தஞ்சாவூர், சி. அவிநாசி, டி. திருச்செங்கோடு. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. திருச்செங்கோடு. மலை சிவந்த நிறமாக இருப்பதால் செங்கோடு என்று பெயர் பெற்றது. தெய்வ திருமலை, நாகமலை, உரசகிரி என பல பெயர்களும் உள்ளது. மலையேற உள்ள படிகளில் 60ஆம் படி மிகச் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கு நின்று சத்தியம் செய்தால் அது நீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நிலை இருந்ததாம். கேள்வி எண் 9. வேத காலத்தில் பாட்டர் முறை என்பது? ஏ. பண்டமாற்று முறை, பி. கூலி வரைமுறை, சி. தான தர்மம், டி. பிச்சை எடுத்தல். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ. பண்டமாற்று முறை. ஒரு பொருளுக்காக இன்னும் ஒரு பொருளை பரிமாற்றிக் கொள்ளுதல். இது ஒரு பழங்கால செலாவணி ஆகும். உலகம் முழுவதும் பண்டமாற்று முறை புழக்கத்தில் இருந்துள்ளது. அதாவது ஒரு கொத்து அரிசிக்கு ஒரு கொத்து பயரை பெற்றுக்கொள்ளலை போல. கேள்வி எண் 10. கழுமரம் என்பது என்ன? ஏ. போர்க்கருவி, பி. கொலைக்கருவி, சி. விளையாட்டு பொருள், டி. கலைப்பொருள். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி. கொலைக்கருவி. கழுவேற்றம் என்பது ஒரு மரண தண்டனை முறையாகும். கூர்மைப்படுத்தப்பட்ட மரம் ஒன்றினில் குற்றவாளியை ஆசனவாய் வழியாக ஏற்றுவர். அதற்கு முன் கழுமரத்தில் எண்ணெய் தடவி கழுவேற்றப்படுபவனை பிடித்து நிர்வாணமாக்கி அவனை குண்டுகட்டாக தூக்கி ஆசனவாயை கழுமுனையில் வைத்து அப்படியே செருகி விடுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதன் தொடர்ச்சி நாளை வெளிவரும்.